எல்லாருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மாலை வணக்கம். பெண் கல்வியின் முக்கியத்துவம் அதை பற்றி தான் வந்து நான் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னை பற்றி நிறைய வந்து எக்ஸாஜரேட் பண்ணி இங்கே நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்யூ. இப்போ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கல்வி அப்படின்னா என்ன, இது வந்து ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க போகிறதில்ல. இன்னும் நான் மட்டுமே பேசிட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குவெஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கல்வின்றது என்னன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லலாமா? உட்கார்ந்து கூட நீங்க சொல்லலாம். கல்வினா என்ன? என்ன கல்வினா என்ன? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்லலாம். கல்வினா என்னது? அழியாத செல்வம். சரி, வெரி குட். வேற? கல்வினா கை கொடுக்கும். சரி, இப்ப உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு கல்வி அப்படின்னா அது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கல்வி அப்படின்றது வெறும் நாலேஜ் கிடையாது. நாலேஜ் வேற, விஸ்டம் வேற. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா அறிவு வேற, ஞானம் வேற. அப்போ உண்மையான ஒரு எஜுகேஷன் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட அறிவு இருக்கிறத விடவும் என்ன அதிகமா இருக்கணும் அப்படின்னா ஞானம் அதிகமா இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்புறமா அதைத்தான் வந்து சுவாமி விவேகானந்தா சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, எஜுகேஷன் அப்படின்றது என்ன கிடையாது அப்படின்னா, இஸ் நாட் கலெக்டிங் ஃபேக்ட்ஸ், இட் இஸ் என்னதுன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றாரு. சுவாமி விவேகானந்தா பத்தி எல்லாருக்கும் தெரியும். எஜுகேஷன் அப்படின்றது என்ன கிடையாது அப்படின்னா, நான் நிறைய படிச்சிருக்கேன். இப்போ என்ன சொல்லும் போது சொன்னாங்க எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி அப்படிலாம் சொன்னாங்க. அதுல அறிவு, அது என்ன கிடையாதுன்னா ஞானம் கிடையாது. அப்போ நான் நிறைய எனக்கு தெரியும், இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு நிறைய தெரியும், நிறைய வந்து உலகத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா நான் உண்மையா படிச்சிருக்கேன்னு அர்த்தம் இல்லை. அது வேற. அதுதான் அவர் சொல்றாரு சுவாமி விவேகானந்தா சொல்லும் போது, அது வந்து என்ன கிடையாது, எஜுகேஷன் இஸ் நாட் என்ன கிடையாது அப்படின்னா கலெக்டிங் ஃபேக்ட்ஸ். நீ நிறைய வந்து ஃபேக்ட்ஸ் எனக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்க, அது உண்மையான எஜுகேஷன் இல்லை. எது உண்மையான எஜுகேஷன் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட். இன்னும் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, the main difference between animal and human beings, அதாவது மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள முக்கியமான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த கான்சென்ட்ரேஷன். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷனுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, உண்மையா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா உனக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட், இது நல்லது, இது கெட்டது அப்படின்ற அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் நம்மளுக்கு இருக்கணும். அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏன் படிக்கணும், ரெண்டாவது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் எஜுகேஷன்னா என்ன, இட் இஸ் கான்சென்ட்ரேஷன் பார்த்துட்டோம். இட்ஸ் நாட் கலெக்டிங் ஃபேக்ட்ஸ், இட் இஸ் கான்சென்ட்ரேஷன். செகண்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஏன் படிக்கணும்? ஏன் நம்ம படிக்கணும்? எதுக்காக? why we study, எதுக்காக நம்ம படிக்கணும்? இதுவும் யாராவது ஆன்சர் பண்ணலாம். நம்மளோட to enhance our knowledge, நம்மளோட அது அறிவை மேம்படுத்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. சரி, வெரி குட். ஏன் படிக்கணும்? வெரி குட். அந்த டாபிக்கு கிளாப் பண்ணுங்க. குட்டி பையன் அழகா சொல்லிட்டான். என்ன அப்படின்னா நல்ல வேலைக்கு போகணும். நல்ல நம்ம கிட்ட சின்னதுல இருந்தே சொல்லி வளர்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போகலாம். 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே காலேஜ்க்கு நம்ம என்ட்ரி ஆகிறோம். அப்போ நம்ம குரூப் சூஸ் பண்றது கூட எப்படி சூஸ் பண்ணுவோம், எந்த குரூப்புக்கு நிறைய வந்து வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கோ அந்த குரூப்பை நம்ம என்ன பண்ணுவோம், சூஸ் பண்ணுவோம். அப்படித்தானே? அப்போ அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அது வேற. நான் அந்த இதுக்கே வரல. why we study அப்படின்னா ஒரு குட்டி கதை நான் அதை சொல்லணும். அந்த கதையை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வயசான தாத்தா, அவர் எப்பவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹோலி புக், அதாவது எந்த புக் வேணா எடுத்துக்கலாம். அது வந்து பைபிளா இருக்கலாம், இல்லை வந்து பகவத்கீதாவா இருக்கலாம், இல்லை குரானா இருக்கலாம். ஏதோ ஒரு புக்கு எப்பவுமே வந்து ஒரு ஹோலி புக்கு ரீட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்படி ரீட் பண்ணிட்டே இருக்கும்போது டெய்லி வந்து ஒரு பையன் பார்த்துட்டே இருக்கான். அந்த குட்டி பையன் வரான். வந்து என்ன சொல்றான் அப்படின்னா தாத்தாட்ட கேட்கறான், தாத்தா எதுக்கு நீங்க எப்பவுமே இதை வாசிச்சுட்டே இருக்கீங்களே, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தாத்தா இது வந்து எத்தனை தடவை நீங்க வாசிச்சிருப்பீங்க அப்படின்னா மோர் தென் 100 times, 100 தடவைக்கு மேல நான் என்ன பண்ணிருப்பேன், வாசிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு தாத்தா சொல்றாரு. அப்போ அப்படி
அப்படின்னு சொல்லும்போது அப்ப இதுல இருக்கிறது எல்லாத்தையும் உங்களால மனப்பாடமா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இல்ல என்னால ஃபுல்லா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஏன் நீங்க வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ நான் உனக்கு வந்து ஐ கிவ் யூ ஒன் டாஸ்க், நான் வந்து உனக்கு ஒரு டாஸ்க் வந்து தரேன். என்ன அப்படின்னா அதாவது நம்ம அடுப்பு கறியெல்லாம் அரிக்கிறதுக்கு ஒரு சல்லடை வச்சிருப்பாங்க. அந்த சல்லடையை கையில கொடுத்து பக்கத்துல ஒரு வாளியும் வைக்கிறாரு. அந்த வாளியில போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ இந்த சல்லடையில தண்ணி எடுத்து 10 டைம்ஸ் உனக்கு வந்து நான் தரேன், 10 தடவை நான் தரேன். இந்த சல்லடையில தண்ணி எடுத்துட்டு வந்து நீ என்ன பண்ணணும், வாளியில ஃபில் பண்ணணும். சல்லடையில தண்ணி வச்சு வாளியில நிரப்புமா ஆனா நிரப்பாது, தண்ணி நிரப்பாது. ஆனா தாத்தா சொன்னாங்கன்றதுக்காக குட்டி பையனும் என்ன பண்றான் அப்படின்னா சல்லடையில தண்ணி எடுத்துட்டே போறான். அது வந்து 10 டைம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வந்ததுக்கு அப்புறமா தாத்தா கேட்குறாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அப்படி கேட்கும்போது அவன் வந்து சொல்கிறான், எனக்கு தெரியல அப்படி. இப்போ வந்து நீ உன் கையில் இருக்கிற சல்லடையை பாரு. ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன், அது அடுப்புக்கடி வந்து அரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சல்லடை. அப்போ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கே தெரியும், ரொம்ப கருப்படைஞ்சி இருக்கு. அப்போ 10 டைம்ஸ் வந்து அதுக்குள்ள தண்ணி போகும்போது வாளியில தண்ணி நிரம்பல, ஆனா சல்லடை என்ன ஆயிருக்கு, முந்தி இருந்ததோட இப்ப கிளீன் ஆயிருக்கு. அதுதான் எஜுகேஷன். அதாவது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் எஜுகேஷன் இஸ் கான்சென்ட்ரேஷன். இப்போ செகண்ட் பார்க்கறது என்னன்னா எஜுகேஷன், வை வி ஸ்டடி. ஒரு ஏம் என்ன அப்படின்னா டு ரீச் அவர் கோல், இல்லைன்னா டு கெட் ஒரு நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு வேலைக்கு போகணும். அது வந்து வேலிட் சேஸ், எல்லாமே வேல்யூ. ஆனா நமக்குள்ள என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் எசேயிஸ்ட் உண்டு, பிரான்சிஸ் பேக்கன் அப்படின்றவர். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, ரீடிங் மேக்கத் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாரு. நமக்குள்ள ஒரு பியூரிஃபிகேஷன் நடந்துட்டே இருக்கு. ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த கோல் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நம்ம படிக்க நம்மளோட கேரக்டர் மாறும். அதே விவேகானந்தா தான் சொல்லுவாரு, ஒரு ப்ரோஸ்ல சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், இப்போ இருக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு இன்ஜினியரை உருவாக்குறதுக்கும் ஒரு டாக்டரை உருவாக்குறதும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்களோட மெயின் ஏம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு குட் ஹியூமன் பீயிங்ஸை வெளியே உருவாக்கணும். ஸோ அதுதான் வந்து அல்டிமேட் ஏம் ஆஃப் எஜுகேஷன். நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒருவேளை காலேஜ் படிக்கிறவங்க இருப்பீங்க, பெரியவங்க இருப்பீங்க. நம்ம படிச்சதுல படிக்கிறதுன்றது, நான் வெறுமனே காலேஜுக்கு போய் படிக்கிறது மட்டும் சொல்லலை, வீட்டில இருந்து கூட நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவீங்க. அந்த படிப்பு ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட உள்ள பண்ணும். அந்த சல்லடை எப்படி கிளீன் ஆச்சோ அது மாதிரி நான் டே பை டே ஒவ்வொரு நாளா படிக்க நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப கோவப்படுறவங்களா இருப்போம். நம்ம நல்ல புக்ஸ் ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலா நம்மளுக்குள்ளே ஒரு பியூரிஃபிகேஷன் நடக்கும். அப்போ ரெண்டாவது வை வி ஸ்டடி அப்படின்னா பியூரிஃபிகேஷன். ஏதோ ஒரு விதத்துல நம்ம படிக்க நம்மளுக்குள்ள ஒரு சேஞ்ச், ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து நடந்துட்டே இருக்கு. எப்படி ஒரு தங்கம் வந்து உருக்கும் போது அதனோட அந்த கசடெல்லாம் போய் ஒரு நல்ல ஒரு ஆர்னமெண்டா, ஒரு ஆபரணமா நம்மளுக்கு கிடைக்குதோ, அதே மாதிரிதான் படிப்புன்றது நம்மளோட வாழ்க்கை. அதுக்குள்ள நம்மளோட குணாதிசயத்துல வந்து அது மாற்றம் வந்து நடக்கணும். இது வந்து என்னது, ஏன். அடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் வாட் இஸ் எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் கான்சென்ட்ரேஷன். வை வி ஸ்டடி டு பியூரிஃபை அஸ். எஜுகேஷன் வந்து நம்ம கிட்ட என்ன பண்ணுதுன்னா, நம்மளை வந்து சுத்தப்படுத்துது. அதுதான் வந்து பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தோம் ஹவு டு ஸ்டடி, எப்படி படிக்கணும். இதுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். தம்பி உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கீங்க. ஹவு டு ஸ்டடி, எப்படி படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். வெரி குட். அப்புறமா மனசார படிக்கணும். இந்த கேர்ள்ஸ் சொல்றாங்க, கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் காம்படிஷன். யார் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண போறான்னு பார்க்கலாம். இங்க ஒரு கேர்ள் மனசாரன்னு சொன்னா, அங்க வந்து அவன் மனப்பாடம் வேற, மனசார வேற. வெரி குட். அந்த தம்பிக்கு கிளாப் பண்ணுங்க. புரிச்சு படிக்கணுமா. ஸோ அப்போ ஹவு டு ஸ்டடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது வந்து நம்மளுக்கு டாபிக்கே என்ன அப்படின்னா, ஒரு பெண் கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நிறைய ஆடியோஸ் வந்து கேட்டிருப்போம், வீடியோஸ்லாம் நம்ம வாட்ஸ்அப்ல பார்த்துருப்போம். பர்வீன் சுல்தானா எல்லாருக்கும் தெரியும், சரியா. அவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர். அவங்க சொன்ன ஒரு ஆடியோல தான் நான் சொல்ல போறேன். ரெண்டு விஷயம் இருக்கு படிக்கிறதுல. நல்லா படிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, ஒழுங்கா படிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒழுங்கா படிக்கிறது என்னது, டெய்லி சொன்ன ஹோம்ஒர்க்கை டெய்லி முடிச்சிடுறது. டெய்லி ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ் மாதிரி. நான் ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆள்லாம் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஒரு ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒழுங்கா படிக்கிறதுன்றது டே பை டே ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து அந்த
அந்த மாதிரி படிக்கிறது. சரியா? நல்லா படிக்கிறது அப்படின்றது அவன் சொன்னாலும் மனசார படிக்கிறது, உள்வாங்கி படிக்கிறது. சரியா? அதுதான் வந்து என்னது நல்லா படிக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா, நான் ரெண்டுமே செஞ்சேன். பர்வீன் சுல்தானா மேம் வந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ரெண்டு இப்போ ஒரு ஈவென்ட்ஸ் வந்து அவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னா 1 month காலேஜுக்கு போய் அவங்க வாங்குற அந்த சேலரியை விடவும் அந்த ஒரு நாள் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வர்றது அதிகமா. அப்போ ரெண்டும் தேவை. என்ன படிக்கணும்? ஒழுங்காவும் படிக்கணும். எப்படி படிக்கணும்? நல்லாவும் படிக்கணும். நல்லா படிக்கிறது சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்மள அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேருக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய ஈவெண்ட்ஸ்ல பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கணும். அப்புறம் ஒழுங்கா படிக்கிறதுன்றது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த சப்ஜெக்ட்ஸ் நீ போன பிறகு நீங்க உள்ள என்ட்ரி ஆன பிறகு காலேஜ்லயோ இல்ல ஏதோ ஒரு இதுல நீங்க படிக்கும் போது அது அவங்க என்ன அசைன் பண்றாங்களோ அதை படிக்கிறது, நல்லா படிக்கிறது. அப்ப ஹவு டு ஸ்டடி அப்படின்னு பார்த்தா ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து என்னது ஒழுங்கா படிக்கிறது, இன்னொன்னு வந்து என்னது நல்லா படிக்கிறது. அதுதான் வந்து பிரான்சிஸ் பேக்கன் சொல்லும் போது சொல்றாரு. என்ன அப்படி சொல்றாருன்னா, some books are to be tasted, others to be swallowed, and some few to be chewed and digested. I repeat, ஒரு தடவை இன்னொரு தடவை கூட நான் ரீட் பண்றேன். Some books are to be tasted, others to be swallowed, and some few to be chewed and digested. இப்போ பிரியாணி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்குமா? பிரியாணி எப்படி சாப்பிடுவீங்க? எனக்கெல்லாம் பிரியாணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சின்ன அப்படி அது அப்படி வெறுத்து சாப்பிடுமா? பிரியாணி சாப்பிடுற மாதிரியே சயின்ஸ் புக் எடுத்து படிக்கும் போது அதே ரியாக்ஷன் இருக்குமா தம்பி? இருக்குமா? அப்படி இருக்கணும்னு சொல்றாரு அந்த பிரான்சிஸ் பேக்கன். சொல்ற போது என்ன சொல்றாரு அப்படின்னா, some books are to be tasted, அதாவது அந்த சுவைச்சி. some வந்து என்ன சொல்றாரு, சில புக்ஸ் வந்து நீங்க எப்படி பண்ணணும்னா நல்லா chew பண்ணி அதாவது டைஜஸ்ட் பண்ற மாதிரி நீங்க படிக்கணும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டோட நீங்க படிக்கணும்ன்றது பிரான்சிஸ் பேக்கன் வந்து சொல்றாரு. எப்படி ஒரு டிஷ்ஷை சாப்பிடும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா நம்ம படிக்கிறோமோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும்.